சார் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மீனத்துக்கு குரு 4ல் இருந்த குரு 5ல் வரார், உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறார். ஏற்கனவே ஜன்ம சனி இருக்குது. அடிவயிறு, முதுகு, கழிவுகள் போகிற இடம் ரொம்ப கவனமாக இல்லைன்னா படபடப்போடு இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்டிலே தொந்தரவு வந்துடும். திருக்கொல்லிக்காடு சனியுடைய பிரீத்தி இடம், குச்சனூர் தேனி மாவட்டத்தில் சனி கோயில், இதெல்லாம் விசேஷமான பலனை தரும். இவர்களெல்லாம் பொங்கு சனியை சார்ந்துடும். இந்த கோயில்களுக்கு போகிறது அற்புதத்தை தரும். லாபம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், நகைகள் வாங்குவது ஏற்படும், வசதிகளை பெருக்கிக் கொள்ள மாற்றும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தரவாதத்துடன் எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படுவது மீனத்திற்கு காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட வித்தைகள் ரொம்ப கவனம். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய சட்ட சிக்கல்கள், பிள்ளைகள் யாருடன் பழகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் கவனித்துக் கொள்வது மீனத்துக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது விசேஷத்தனம். அதே சமயம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அபிராமி அந்தாதில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் இவர்களே மனப்பாடமாக சொல்வது நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் தெரியல, உத்தியோகம் தெரியல, வியாபாரம் தெரியல, படிப்பு தெரியல, ஆனால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். குருமார்களுடைய தரிசனம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி 12 ராசியில் யார் வரும்னா 5ல் குரு, 5ல் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் குரு உச்சம். அப்போது குலதெய்வத்தை பார்க்கலன்னா இந்த வருஷம் முழுவதும் பெரிய சக்ஸஸ் ஏற்படாது. நான் ஃபாரினில் இருக்கிறேன் செல்வி, எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஃபாரினில் இருந்தாலும் அதை டிபி எடுத்து டெய்லி வச்சு பார்த்துக்கிறதும், முடிந்தால் அங்கிருந்தே ஒரு அபிஷேக ஆராதனை உங்கள் கோயில் அம்மனுக்கோ அல்லது உங்கள் கோயில் கருப்பு சாமிக்கோ இல்லது ஏதாவது ஒன்று குருக்கள்கிட்ட சொல்லி பூஜாரிகள் எடுத்து சொல்லி செய்து கொள்வது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை கொடுக்கும்.